மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். மேக்னெட்டிக் கப்ளிங் ஆஃப் இண்டக்டர் பார்க்க போறோம். நம்ம கூட ரோஹித் இருக்காரு. இது வந்து ஒரு கேட் ட்ரிபிள் சீரீஸ்க்கான ஒரு செஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் கப்ளிங் ஆஃப் இண்டக்டர்ல சீரிஸ் ஆடிங் கனெக்ஷன்ல என்ன ஃபார்முலா வரும்? சீரிஸ் ஆடிங் கனெக்ஷனுக்கு வந்து L equal to L1 plus L2 plus 2 times M. சீரிஸ் ஆடிங் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா L equal to L1 plus L2 plus 2 times of M அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சீரிஸ் அப்போசிங் கனெக்ஷனுக்கு எப்படி வரும்? இப்போ சீரிஸ் அப்போசிங் கனெக்ஷனுக்கு L equal to L1 plus L2 இங்க minus of 2 times M. ஸோ அப்போசிங்கிறப்ப நெகட்டிவ் வருது. L equal to L1 plus L2 minus 2M வருது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது parallel adding nature. ஸோ நம்ம சர்க்யூட்டை parallel ஆட் பண்ணும்போது L equivalent equal to L1 L2 minus M square divided by L1 plus L2 minus 2 times of M. ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா L equivalent equal to L1 L2 minus M square. மேல ப்ராடக்ட்னால L1 L2 minus M square. கீழே வந்து சம்மனால L1 plus L2 minus 2M. இப்போ ஆடிங் parallel adding நேச்சர்ல நெகட்டிவ் வருது. சீரிஸ் ஆடிங்ல வந்து பிளஸ் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. parallel opposing நேச்சருக்கு எப்படி வருது? parallel opposing நேச்சர்ல L equivalent equal to L1 L2 minus M square. இது வந்து நியூமரேட்டர்ல சேமா இருக்கு, ஆடிங்க்கும் அப்போசிங்க்கும். டினாமினேட்டர்ல L1 plus L2 plus 2 times M. ஸோ இது parallel opposing நேச்சர்ல வந்து L equivalent equal to L1 L2 minus M squareன்றது ஆடிங் நேச்சருக்கும் அப்போசிங் நேச்சருக்கும் மேல நியூமரேட்டர் சேமா தான் இருக்கு. கீழே டினாமினேட்டர் மட்டும் ஆடிங் நேச்சருக்கு L1 plus L2 minus 2M வந்தது. இங்க வந்து L1 plus L2 plus 2M வருது. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் கப்ளிங் ஆஃப் இண்டக்டர் 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். சீரிஸ் ஆடிங் கனெக்ஷன் எப்படி வரும், சீரிஸ் அப்போசிங் கனெக்ஷன் எப்படி வரும், parallel adding நேச்சர் எப்படி வரும், parallel opposing நேச்சர் எப்படி வரும்னு கத்துக்கிட்டோம். கத்துக் கொடுத்த ரோஹித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.